அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்னும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு பயனளிக்காத உறவுகள். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, திருக்குர்ஆனும் நபிமொழியும் தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்பதை விளங்கி வைத்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றனர். ஆனால் இவ்வாறு உறுதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களின் இறை நம்பிக்கையை பலவீனப்படுத்தி ஆட்டம் காண ஷைத்தான் ஒரு குறுக்கு வழியை கையாளுகிறான். அந்த குறுக்கு வழியின் மூலம் வழிகேட்டின்பால் விழுந்தோரின் தீன்குல பெண்மணிகள் முதலிடம் வகிக்கிறார்கள். இறை நம்பிக்கையில் உறுதியானவர்களின் உறுதியையும் ஆட்டம் காண செய்ய ஷைத்தான் நாடும் குறுக்கு வழி என்ன, அந்த நிலையை நாம் எவ்வாறு சரி செய்வது என்பதை இந்த உரையில் காண்போம். உறவு முன்னால், கொள்கை பின்னால். எத்தனையோ விஷயங்களில் எவ்வளவு நேரங்களில் அல்லாஹ்வுடைய கட்டளையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் உயிரினும் மேலாக மதிக்கும் கொள்கை உறுதிமிக்கவர்கள் தன்னுடைய சொந்த பந்தத்தில் குருதி உறவில் தன் உறுதியை இழந்து விடுவதை கண்கூடாக கண்டு வருகின்றோம். தொடர்ந்து நபி வழியை பேணி வாழ்ந்தவர்கள் தனது அண்ணனுடைய வரதட்சணை திருமணத்தில் கலந்து கொள்வதையும், அக்கால் மகள் காதுகுத்தில் கலந்து கொள்வதையும், தனது தம்பி மனைவியின் வளைகாப்பு வைபவத்தில் கலந்து கொள்வதையும், தனது தங்கையின் பூப்புனித நீராட்டு விழாவின் சீரோடு கலந்து கொள்வதையும் குருதியுறவை காரணம் காட்டி ஈமானிய உறுதிகுலைய காரணமாவதற்கு உதாரணமாக கூறலாம். ஏகத்துவத்தை பேசக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள் மேற்கூறியவையெல்லாம் தவறு, நபி வழிக்கு புறம்பானது என்பதை பட்டும் படாமலோ அழுத்தம் திருத்தமாகவோ சுட்டிக்காட்டினாலும் நம் தீன்குல பெண்மணிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் எல்லாம் நம் நெருங்கிய உறவினர்கள் ஆயிற்றே. அவர்களது நிகழ்ச்சியில் நாம் எப்படி கலந்து கொள்ளாமல் இருக்க முடியும்? நாளை நமது வீட்டில் நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு அவர்கள் வர வேண்டாமா என்று அடுக்கடுக்கான சான்றுகளை எடுத்துரைத்து கணவன்மார்களை சரிகட்டி மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபட்டு பாவ மூட்டைகளை சுமந்து கொள்கின்றனர். ஏகத்துவ கொள்கையில் உறுதியுடன் இருப்பவர்கள் வழிகெடுக்கும் ஷைத்தானின் குறுக்கு வழிகள் இதுதான். இந்த உறவுகளால் பயன் என்ன? இந்த உலக வாழ்க்கையை முற்றிலுமாக கருத்தில் கொண்டு இத்தகையோர் வழிகேட்டின் பக்கம் போகிறார்களே, இந்த உறவுகள் மறுமை நாளில் பயன் தருமா? உறவு முறையை காரணம் காட்டி வழிகெடுப்பவர்கள், குறிப்பாக பெண்கள், இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓட்டம் காட்டும் உறவுகள். மறுமை நாளில் ஏற்பட இருக்கும் நிகழ்வுகளை அல்லாஹ் தன் திருமறையில் படம் பிடித்து காட்டுகின்றான். எந்த ஒரு மனிதனும் தனது தாயையோ, தனது தந்தையோ, தனது சகோதர சகோதரியையோ அந்த மறுமை நாளில் திடுக்கத்தின் பயத்தில் கண்டுகொள்ள மாட்டான். அந்த சப்தம் ஏற்படும் அந்த நாளில் மனிதன் தனது சகோதரனையும், தனது தாயையும், தனது தந்தையும், தனது மனைவியையும், தனது பிள்ளைகளையும் விட்டு ஓடுவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 80 வசனம் 33. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.